பொதுவாக நம் விசுவாசம் சத்தியத்தின் அடிப்படையில் அமையவில்லை. எந்த சபைக்கு போனாலும் அவர்கள் பிரசங்கிப்பதை பொறுத்தே நாம் விசுவாசிக்கிறோம். சபைகள் எதுவும் சத்தியத்தின் அடிப்படையில் போதனைகளை போதிக்கவில்லை. சத்தியம் என்ற பெயரில் வெறும் பாரம்பரியங்களையே போதிக்கிறார்கள். தாங்கள் இனி பாவி இல்லை என்றோ, இனி தங்களால் பாவம் செய்ய முடியாதென்றோ, பாவத்திலிருந்து முழுக்க விடுதலையாகும்படி பாவ சரீரம் ஒழிந்து போனதென்றோ அவர்கள் அறியவும் இல்லை. அதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதும் இல்லை. ரோமர் 6:6. தாங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி நீதிக்கு அடிமையாக்கப்பட்டதையும் அறியவில்லை. ரோமர் 6:18. பாவ மன்னிப்பு வாங்கி கொண்டதால் பரலோகம் போய்விடுவோம் என நினைக்கிறார்கள். நீதிக்கு அடிமையானதால் பரிசுத்தமாவதும் நீதிமானாகி கீழ்ப்படுதலில் பூர்ணமாவதும் ஒரு நீண்ட தூரம் செல்லும் வழி. இந்த வழியை அவர்கள் அறியார்கள். சாதாரணமாக நம்மோடு பலவித குறைகள் இருக்கின்றன. பள்ளங்களும் மேடுகளும் நீக்கப்பட்டு நாம் சமதளமாக வேண்டும். பலவீனங்கள், தாறுமாறுகள் எல்லாம் நிறைந்தவர்கள் நாம். இதற்கு மேல் நமக்கென்று பலவித ஆசைகள், கனவுகள், கவலைகள், ஏக்கங்கள் நிறைய உண்டு. இந்த சங்கடங்களுக்கு மேலாக ஜாதி பிரிவினைகளும் உண்டு. பழைய மனுஷன் என சொல்லப்படும் நம்முடைய இந்த திருந்தாத குணங்கள் எல்லாம் சேர்ந்த நம்மை முழுக்க அழிக்காமல் நாம் பரிசுத்தமாக முடியாது. ஏதோ நாம் ஒரு சில பாவங்களை விட்டதால் ரட்சிக்கப்பட்டோம், முழுக்க மாறிவிட்டோம் என நினைப்பது தப்பு. நாம் மாறவில்லை என்பதை நம்மை பார்க்கும்போது நன்றாக புரியும். ஆனால் அதை மறைத்து கொண்டு மறந்து விடுகிறோம். அப்பப்போ அவைகளால் நாம் தவறானவர்களாக காணப்படும் போது பாவ மன்னிப்பை மட்டும் வாங்கிக் கொள்கிறோம். பழைய வாழ்க்கையை இப்படி வாழ்வதையே உணர்வற்றவர்கள் என்று ஏசாயா அழைக்கிறார். நாம் உணர்வற்றவர்கள் என்றால் சபைகளும் உணர்வற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆதலால் நாம் உணர்வற்றவர்களாக இருக்கிறோம். போலியான வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டு ஜெயமுள்ள வாழ்க்கையை எப்படி நாம் பேச முடியும்? சத்தியத்தின் அடிப்படையில்தான் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். வேதத்தை வைத்திருந்தால் மட்டும் போதாது, அது சொல்கிறபடி விசுவாசித்தால் நீதிக்கு அடிமையாகவும் பாவத்திற்கு மறித்தவர்களாகவும் மாறிவிட முடியும். பழைய மனுஷனின் கிரிகள் அனைத்தும் ஒழிக்க வேண்டும். எல்லாம் புதிய மனுஷனுக்குரியதாக மாற வேண்டும். நம் பலவீனங்கள், குறைகள், தாறுமாறுகள், ஆசைகள், கனவுகள், கவலைகள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டு அடங்கி இல்லாமல் போக வேண்டும். சகல விதத்திலும் போலித்தனம் நம்மிடம் காணப்படக்கூடாது. முழுக்க கிறிஸ்துவின் நிறைவான சாயலை சுதந்தரிக்க வேண்டும் விசுவாசத்தினால். மாறுபாடான சந்ததியான தற்கால கிறிஸ்தவத்தை விட்டு விலகினால்தான் இது முடியும். சேர்த்து தண்ணீரையும் நல்ல தண்ணீரையும் சேர்த்து ஒரு சேர குடிக்க முடியாது இல்லையா? சத்தியம் பாரம்பரியத்தை அழிக்கும், பாரம்பரியம் சத்தியத்தை அழிக்கும். நாம் எதை பற்றி கொள்ளுகிறோமோ அதுவாகவே நாம் மாறிவிடுவோம். யோவான் அன்று இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த சிறு பிள்ளை. ஆனால் 1 யோவான் எழுதிய அவன் சிறு பிள்ளை அல்ல, பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாகி இருக்கிறான் என்கிறான். ஐயோ! 1 யோவான் 3:8. கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்கிற எவனும் அவர் நடந்தது போல தானும் நடக்க வேண்டும் என்கிறான். 1 யோவான் 2:6. கிறிஸ்தவ ஜீவியத்தை வகையறுக்கிறான். சத்தியம் பாரம்பரியத்தை அழித்தபடியால் அவன் சத்தியவானாகவே மாறிவிட்டான். இந்தளவு நம்மையும் சத்தியம் உயர்த்தும், மாற்றும். நாம் கவனமாக ஒன்றுக்கும் உதவாத போலியான பாரம்பரியத்தை அருவறுத்து சத்தியத்தை தேடி பிடித்து கொள்வோமாகில் இன்றும் நாம் யோவானைப் போல இந்த ஜீவனின் பூரணத்தை அடையலாம். அவனிடம் பழையன யாவும் ஒழிந்திருந்தன, எல்லாம் புதிதாக மாறி இருந்தன.
இந்தளவு சத்தியம் விசுவாசிக்கிற எவனையும் மாற்றும். பாவத்திற்கு அடிமையாக இருந்த நம்மை நீதிக்கு அடிமையாக மாறினால் எப்படி இருக்கும் என்பதற்கு இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த சிறு பிள்ளையான யோவான் சிறந்த உதாரணம். சத்தியம் அறிவை சார்ந்தது, பாரம்பரியங்கள் சடங்கு மூட நம்பிக்கைகளை சார்ந்தது. சத்தியத்தில் எந்தவித மூட நம்பிக்கையும் கிடையாது. சத்தியத்தை அறிய வேண்டுமானால் நாம் அது சொல்கிறபடி சிலுவை சுமக்க வேண்டும். சிலுவை நம் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுகிறது. நம் நினைவுகளும் விருப்பங்களும் இதனால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. பரிசுத்தமான வாழ்க்கை இதனால் அமைகிறது. தேவ சித்தமெல்லாம் செய்து கீழ்ப்படிய கற்றுக் கொடுத்து அதில் பூரணப்படுத்துகிறது. உண்மையை சொன்னால் தேவன் நம் ஜெபங்களை கேட்பதில்லை. இவனே ஆசீர்வதியும் அவனே ஆசீர்வதியும் என்று கேட்கிறோமே, ஆசீர்வதிக்கிறாரா என்ன? யாரையும் நாம் சொல்கிறபடி அவர் ஆசீர்வதிப்பதில்லை. யாரை ஆசீர்வதிக்க அவர் சித்தமாக இருக்கிறாரோ அவனே அன்றி வேறு யாரையும் அவர் ஆசீர்வதிப்பதில்லை. அப்படியானால் அவரை நம் ஜபத்தினால் கட்டுப்படுத்த முடியாது. அவர் இஷ்டம் போலத்தான் செயல்படுகிறார். நம் இஷ்டம் போல அல்ல. நாம் பேலஸ் போல சபையை கட்டி அதை கிறிஸ்துவின் சபையாக மாற்ற நினைக்கிறோம். அது முடியாது பிரதர். அவர் கட்டுகிற கிறிஸ்துவின் சபை விண்ணில் கட்டப்படுகிறது. அது அவரை போல மறைவானது. நம் சபையில் ஆணிகளால் தொங்குகிற சிலுவை தான் உண்டு. அவர் கட்டுகிற சபையில் ஆணிகளில் தொங்குகிற மனுஷர்கள் தான் மெம்பர்களாக இருக்கிறார்கள். நாம் கட்டுகிற சபைக்கு பணம் முக்கியம். பணம் இல்லாவிட்டால் இங்கு ஊழியம் எதுவும் நடக்காது. அவர் கட்டுகிற சபைக்கு பரிசுத்தம் தான் முக்கியம். பரிசுத்தம் இல்லாமல் அங்கு எதுவும் நடக்காது. ஆதலால் இனியும் நாம் உணர்வற்றவர்களாக இருக்கக்கூடாது. சத்தியத்தை தேடி அதை சுதந்திரிப்பதால் மட்டுமே நாம் சத்தியவான்களாக ஆக முடியும். பாடுகளால் மட்டுமே நாம் சத்தியத்தை அறிய முடியும். வெறும் வேத பாடங்களால் அல்ல. போலியான எதையும் நாம் அருவறுத்து விலகினால்தான் நாம் ரட்சிக்கப்பட முடியும். ஆமாம், அதாவது ஆபிரகாமை போல நீதிமானாகி தேவனுடைய நற்சாட்சி பெற்று தேவனால் அங்கீகாரம் பெற முடியும்.